Hello everyone, this is Architect Hari from Neram Classes. So the first NATI exam has got over just now. Many students have given the first exam and there are a lot of students who are waiting for only second exam and haven't attended the first exam. This video will be very useful for you because you might be curious how was the exam and what all kind of questions they have got in the exam. So we thought of making the video. We went to one of the nearest NATI exam center and interviewed many students right after they completed the exams. So come on, let's go and ask the students how was the exam. மிருத்திகா மிருத்துலா எழுதி இருக்கோம். ஆக்சுவலி எனக்கு சூப்பர் ஈஸியாக இருந்துச்சு, நான் ஒழுங்காக பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஜென்ரலி எப்போவுமே ஆமாம் படிக்காமல் போய் எழுதிட்டாரு. நான் படிக்காமல் போய் ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி ஜேக்கு தான் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஜஸ்ட் சைடில் அட்டென்ட் பண்ணேன், நல்லா பண்ணியிருக்கேன். இப்போ பேட்டர்ன் மாற்றலாம் இல்லையா? பேசிக்காக ட்ராயிங் லாஸ்ட் இயர் இருக்கும், இந்த டைம் ட்ராயிங் எடுத்திருக்காங்க. அதுக்கு பதிலாக லைக் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் தான். லைக் MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அப்புறம் MSQ மல்டிபிள் செலக்ட் கொஸ்டின், ப்ரிஃபரன்ஷியல் டைப் கொஸ்டின், அந்த மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் எக்ஸாம். நான் ஜேக்கு பண்ணுறேன். நான் பிடெக் சிஎஸ்க்கு பண்ணுறேன். ட்ரை பண்ணேன். ஏன்னா ஜேயில் ஆர்கிடெக்சர் இருக்குல்ல, அதில் வந்துட்டு ட்ராயிங்கும் இருக்குது. ஆனால் இதில் ட்ராயிங் இல்லை. அதனால அப்படி இல்லை, ஜஸ்ட் எனக்கு நான் ட்ராயிங் யூஸ்வலாக நல்லா பண்ணுவேன், அதனால ட்ரை பண்ணேன். ஃபிசிக்ஸு இதுலலாம் வந்து சொல்லவே இல்லை. ஃபிசிக்ஸில் எத்தனை கொஸ்டின் எத்தனை வந்து 5 கொஸ்டின்ஸ் நியர்லி. ஃபிசிக்ஸில் 5 இல்லை இண்டிவிஜுவலாக எவ்வளோ தெரியல, பட் 5 to 10 கொஸ்டின்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம். அந்த 30 செகண்ட் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடுச்சு. ஸோ அதை அப்சர்வ் பண்ணவே டைம் ஆகும். அது கரெக்டாக தான் போச்சு எனக்கு. இல்லை அது எல்லா கொஸ்டினுக்கும் இல்லை, செக்ஷன் பியில் மட்டும் ஒரு 5 இமேஜஸ் வரும், அது 30 செகண்டில் போயிடும். அதுலேருந்து லைக் எப்படி இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுற மாதிரி. அது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஒரு கொஸ்டின் 3 மார்க் அதில் செக்ஷன் பியில். ரேஷிகா பாடாலூர். நல்லா தான் பண்ணியிருக்கேன். இல்லை ஒரு கொஷின்ஸ் வந்து இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க நிறையா, அதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸாக இருக்கும், ஃபில்லப்ஸ் மாதிரி. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வந்து இருந்துச்சு அது ரிலேட்டடாக ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி போடுறது தான் கான்செப்ட். சிலபஸில் வந்து எவ்வளோனே கொடுக்கல. எத்தனை கொஸ்டின் ஃபிசிக்ஸ் ரொம்ப மினிமமாக தான் வந்து இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் மேக்ஸ் அப்போ அப்படி தான் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு தான் நிறையா இருந்துச்சு. ரீசனிங் அந்த மாதிரி நியூமரிக்கல் ரீசனிங் எல்லாமே இருந்துச்சு. மேத்தமெட்டிக்கல் ரிலேட்டட் தான் பாக்ஸாக அந்த டிசைன்ஸ்லாம் கொடுத்து எவ்வளோ இருக்கும் கவுண்ட் பண்ணி நம்பர் டைப் பண்ணுறோம். டைப் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் செல்ஃபாக தானே படிக்கிறீங்க. ஸோ அதில் நிறையா அந்த ஆர்கிடெக்ட் ரிலேட்டடான டேர்ம்ஸ்லாம் இருந்திருக்கும், அது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்? ஓரளவு புரிஞ்சிச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்க டேர்ம்ஸ் தெரியல. IIT NITக்குள்ளே போகிற மாதிரி. ஐஐடியில் ஆர்கிடெக்ட் கிடையாது. NITயில் தான் இருக்குது. தியரி ரொம்ப இதாக பேராகிராஃப் கொடுத்து அதுலேயே நிறையா கொஷின்ஸ், அதுலேருந்தே ஒரு 4 கொஷின்ஸ் எழுதுகிற மாதிரி, அந்த மாதிரி நிறையா கொஷின்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. சொல்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு சில கொஷின்ஸ்லாம். பட் ஆனால் சிலது ஈஸியாக இருந்துச்சு, தெரிஞ்சதும் இருந்துச்சு, காம்ப்ளிகேட்டடாக நிறையா இருந்துச்சு, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அது இதுதான் ப்ரோ வந்துச்சு. மேக்ஸு இந்த கேல்குலேஷன்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. இப்போ நான் எப்படின்னா ஒரு சர்க்கிள் கொடுத்து அதுலேருந்து அதோட ரேடியஸ் ஒரு லைன் கொடுத்து அதுலேருந்து ஒரு க்யூப் இருக்குன்னா அது எவ்வளோ இது இந்த ரேடியஸ்லேருந்து இந்த இதுக்கு வரையும் எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கும் அது கேல்குலேட் பண்ண அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி அவ்வளோக்கா எதுவும் வரல. இந்த கலர் தியரி பற்றிலாம் எதுவும் அவ்வளோக்கா வரல. ஃபிசிக்ஸ் வந்துச்சு. ஃபிசிக்ஸில் சில கொஷின்ஸ் இருந்துச்சு, 1 or 2 தான் இருந்துச்சுலாம். வாட்டி நிறையா அந்த இதுதான் ப்ரோ அந்த தியரி அதாவது என்னென்னா மாடல் கொஷின் பேப்பர் வச்சு இந்த இது வரையும் வந்ததெல்லாம் வேறு மாதிரி கொஷின்ஸ் ட்ராயிங்லாம் இருக்கும், அதனால் அது வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து டிஃப்ரெண்ட்டாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஃபுல் ஆஃப் தியரியாக தான் இருக்குது. ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப நிறையா படிச்சிருந்தா ஆனால் ஈஸியாக இருக்குலாம். ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் செகண்ட் செக்ஷன் வேணால் அந்த விஷுவலைசிங்கில் வந்துட்டு பிக்சர் கொஞ்சம் அதிகமான டைம் கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். செக்ஷன் 1 செக்ஷன் 2 இருந்துச்சு. செக்ஷன் 1ல் 115 கொஸ்டின்ஸு, அது வந்துட்டு ரேண்டமாக தான் இருந்துச்சு. அதில் வந்துட்டு எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். செக்ஷன் 2ல் வந்துட்டு ஒரு 2 கொஸ்டினுக்கு ஒரு பிக்சர், அந்த பிக்சர் பேஸ்ட் கொஸ்டின், அந்த பிக்சரை வந்துட்டு 30 செகண்ட்ஸ் தான் அனலைஸ் பண்ணுற டைம். ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா செக்ஷன் 2 வேணால் ஈஸியாக இருந்துச்சு.
ஒரு செக்ஷனுக்கு ஏதாவது பர்டிகுலர் டைம் அலாட் பண்ணிடுறாங்க? ஆஹா அப்படிலாம் இல்லை, நம்மளோட டோட்டல் டைமில் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். சாஃப்ட்வேரில் எதுவும் ப்ராப்ளம் இருந்ததா லாஸ்ட் டைம்? இந்த டைம் ப்ராப்ளம் இருந்துச்சு, நடுவில் நெட்ஒர்க் கட் ஆகிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் வந்துச்சு, ஒரு 15-20 மினிட்ஸ் கழிச்சோம். இல்லை இப்போ ஒரு கொஷின் வந்து நம்ம கடைசியாக அட்டன் பண்ணலான்னுலாம் விட்டுட்டு நம்ம போவோம், திருப்பி சம்டைம்ஸ் அது ரிட்டர்ன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு டைமும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அந்த ரிவ்யூ பார்த்து பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரி பேஸ்டு எதுவும் இல்லை அவ்வளோக்கா, ஃபிசிக்ஸ் பேஸ்ட் வேணால் ஒரு 4 to 5 questions இருந்துச்சு, மற்றது எல்லாமே மோஸ்ட்லி ஆப்டிடியூட் தான். எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கேன். டிஃபிகல்ட்டான போன வருஷம் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணாங்க ஃபுல்லாக நாட்டால். COVID-19 காரணமாக வந்து ஃபுல்லாக ட்ராயிங் இல்லாமல் ஃபுல் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ராயிங் ஸ்கில்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரியே கொஸ்டின் பேட்டர்ன் மாற்றிருந்தாங்க. அதனால கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பேட்டர்ன் மாற்றினது 2 வருஷமாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் பேட்டர்ன் கொஞ்சம் நிறையா இல்லாதனால நிறையா பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு, கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நிறையா. மேக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சு, மேத்தமெட்டிக்ஸ் சிம்பிளாக தான் இருந்துச்சு. 1-2 ஸ்டெப்பில் லாஜிக் வச்சு போடுற மாதிரி இருந்துச்சுலாம். கான்சன்ட்ரேட்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான் நிறையா கேட்டிருக்காங்க, டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ பிக்சர் கொடுத்துட்டு அதில் அந்த பேரலிசம் சிமெட்ரிக் அதே மாதிரியே கேட்டு தான் நிறையா இருந்துச்சு. அதில் தான் நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மேக்ஸிமம் அதை கேட்டிருந்தாங்க. வேறு சாஃப்ட்வேரில் எதுவும் அது வந்து எனக்கு ஒன்றும் இல்லை சார், நிறைய பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேருக்கு இருந்துச்சு, சர்வர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டைம் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படியே கொடுத்துட்டாங்க. எங்கள் டைம் வந்து ஒன்றும் ரெடியூஸ் ஆகல, அப்படியே இருந்துச்சு. என்னை பொறுத்தவரையும் நாட்டாக்கு தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இது மாதிரி எழுதுனது கிடையாது. ஸோ அதன்படி பார்த்தா எனக்கு இது புதுமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அதே சமயம் ஃபஸ்ட்டுங்கிறதுனால இதுக்கு முன்னாடி கொஷின் பேட்டர்ன்லாம் பார்த்துருக்கோம், இதான டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. எதிர்பார்த்த மாதிரியும் வந்துச்சு. இப்போ இதான் ப்ளூ பிரிண்ட்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களே, அது மாதிரி வந்துச்சு. நான் விஸ்வஸ்ரீ, நான் காரைக்குடியிலேருந்து வரேன். நேரம் கிளாஸ் ரூமில் வந்து இப்போது வர இந்த இயர் 2021 எல்லாமே வந்து நாட்டா கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, எல்லாமே வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. எதுவும் நான் சொல்லி கொடுக்கல, அவங்களா சொல்கிறாங்க. படிச்சது ரிலேட்டாக வந்து நிறையாவே வந்துருந்துச்சு, நிறையா எலமெண்ட்ஸ் ஆஃப் டிசைன் எல்லாமே. அது அந்த 11 சாப்டர்ஸ் நீங்கள் கொடுத்த 11 சாப்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துருந்துச்சு, அதில் வந்து வந்துருந்துச்சு. அப்படி எதுவும் எனக்கு தெரியல. ஃபிசிக்ஸ் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு, மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் பரவாயில்ல. இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்படி எதுவும் இல்லை, மற்ற எல்லாம் நல்லா பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஓகேவா இருக்குது. ஓரளவுக்கு மாடரேட்டாக பண்ணியிருக்கேன். ஆப்டிடியூட் ஓரளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இங்கிலீஷ் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு, ட்ராயிங் இல்லை. ஸோ அதான் அதே மாதிரி செகண்ட் செக்ஷன் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது 30 செகண்ட்ஸ்னால நம்மளால் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த கொஸ்டினும் வந்து ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க. அது என்ன எத்தனை டைம்ஸ் வருது, எத்தனை டைம்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் கேட்குறாங்களா. ஸோ அதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக அந்த 30 செகண்ட்ஸில் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு கண்டென்ட்டே அவன் கொடுக்கல, பேட்டர்ன் என்னென்னு மூலம் சொல்லலை. ஆக்சுவலாக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு கொஸ்டின் கூட அதெல்லாம் வரவே இல்லை. இருந்துச்சு ஃபிசிக்ஸ் மினிமமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அவன் 25 கிட்ட வரும்னு சொன்னாங்க, அவ்வளோலாம் ஆக்சுவலாக வரவே இல்லை. சப்ஜெக்ட் வந்து 5 கொஸ்டின்ஸ் வரும். எப்பயுமே மேத்ஸில் 10 வரும், 10 to 15 வரும். மேக்ஸ் கம்மியாக இருந்துச்சு. மேக்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஃபிசிக்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இல்லை ஜேஇ தான், ஜேயும் ரெண்டுமே. 80. நானும் 80 நல்ல பர்சன்டேஜ் தான். பட் ஆனால் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. 80 நல்ல அவ்வளோ பெரிய நல்ல பர்சன்டேஜ் தான் கிடையாது. அப்சர்வேஷன் கடைசி செகண்ட் செக்ஷனில் வந்து அப்சர்வேஷன் உண்டு கொஞ்சம் 30 அது வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். காலேஜ் அப்படி கிடையாது, NIT IIT தான் இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு ஜேஇல மார்க் வேணும்ல, அதனால் நாட்டா மூலமாக நாங்கள் ப்ரைவேட் காலேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ் தான் ட்ரை கவுன்சிலிங்கில் அண்ணா யூனிவர்சிட்டி. நான் சிஸ்டர் இல்லை, நான் சிவில் படிச்சிருக்கேன். அபிநயா இல்லை, செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் நாங்கள் இன்ஸ்டியூட் போய் தான் அவளை ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். ஐஆர்க் இன்ஸ்டியூட் 75.6. இல்லை நல்ல ஸ்கோர் இல்லை, கண்டிப்பாக அபோவ் 99 90 அபோவ் அதை எடுக்கணும். அப்போ தான் நம்ம நல்ல கோச் கிடைக்கும். வர்றதுக்காக இல்லை, நீங்களா யூடியூப்ல என்ன சேனல் இது? நேரம் கிளாஸ்.
So after talking with many students who have completed the first exam, we want to give you a certain overview about the entire exam. The first exam, they basically had two sections, part A and part B. Part A consists of all MCQ, MSQ type of questions, all 1 mark, 2 mark, 3 marks, everything was there. And also section A had questions which has numerical typing answer questions, and also there are questions which involve actually a text like fill in the blanks kind of thing. You need to type the entire answer. Physics, chemistry there were no questions. There were very limited number of questions in physics and mathematics. And also you need to concentrate more on architectural terminologies and technical terms. In part B, actually, you will be provided with an image which will be displayed only for 30 seconds. After 30 seconds, it will disappear and you will be given with the questions. These questions were actually for testing your observation skill. Within 30 seconds, you need to completely observe the image and wait for the question. The questions will be like how many number of cycles were displayed in the image, how many number of flowers were there in the image, or those kind of questions will be asked after the 30 seconds. So the image will be disappearing in 30 seconds. So these kind of questions were there in the part B, and part B, each question carried 3 marks. So for the next exam, you need to concentrate more on architectural terminology, principles of design, elements of design, these kind of chapters. You need to concentrate more. So I hope this video was useful for you. If you find this video useful, do subscribe to Neram channel for the future updates and click on the bell icon for the future upcoming videos, which will be based on JEE Paper 2 and NATA. So see you guys, signing off, Architect Hari from Neram Classes.